எல்லாருமே லட்சியத்தை அடையணும்னு நினைக்கிறோம். உங்களோட இருக்கிறவங்களே பல பேர் அடைகிறாங்க, சில பேரால் அடைய முடியலங்கிறதுக்கு அற்புதமான இயற்கையிலிருந்து ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன். உங்களுடைய மனதிலே சொல்றது ஈட்டி மாதிரி பாயின்னு வர சத்தி சொல்லிட்டாரு. அதுக்காக இதை சொல்றேன். ஒரு மான், ஒரு சிங்கம். அதிகாலை பொழுதிலே கீழ்வானம் சிவக்கும் போது மான்கள் கூட்டம் கூட்டமாக கண் விழிக்கும். சிங்கம் துகில் எழும். சிங்கத்துக்கு ஒரே வேலை ஒரு மானை பிடிச்சி சாப்பிடணும். மானுக்கு ரெண்டு வேலை. சிங்கத்திட்ட இருந்து தன்னை உயிரை காப்பாத்திக்கணும், புல்லையும் மேய்ஞ்சு வயிறை நிரப்பணும். நமக்கு நல்லா தெரியும் சிங்கம் வலிமையானது, மான் வலிமை குறைவானது. நீங்க டிஸ்கவரி சேனல்ல அல்லது யூடியூப்ல பாக்குற மாதிரி எல்லாம் ஒரு சிங்கம் ஓடிட்டு போய் உடனே மான் கழுத்தை பிடிச்சி சாப்பிடுதுன்னு நினைச்சுக்காதீங்க. ஒரு மானை ஒரு சிங்கம் பிடிக்க வேண்டும் என்றால் 9 மான்களை விரட்டி 8 முறை தோல்வியுற்றால் தான் சராசரியாக ஒரு மானால், ஒரு சிங்கத்தால் ஒரு மானை பிடித்து